உடனே பார்த்தா மழை வரும் என்ன செய்தாரு வாளாயத்தை உருவினார் மார்பலை பாய்த்தார் அவர் இந்த இடத்துல உயிரை விட்டார் தசரதா இதான் போன ஜென்மத்து அந்த கதை பெரிய பாவம் இந்த ஜென்மத்திலே அந்த அந்தகன் மகாமுனிவர் கலைக்கெல்லாம் அதிபதியாக கலைக்கோட்டு மகாமுனிவனாக கால வனத்தில் இருக்கின்றார் அவர் அழைத்து வந்து அயோத்தியாவிலே புத்திரகாமேஷ்டம் செய்தோம் என்று சொன்னால் உனக்கு உடனே வெள்ளி வரம் கிடைக்கும். ஐயா அப்படியானால் இப்பொழுதே சென்னை கானகத்திலே கலைக்கோட்டு மாமுனிவரை அழைத்து வர வேண்டும். அவர் அழைப்பது என்றால் சும்மா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. 1000 நடன மாதர்களை அனுப்ப வேண்டும். அனுப்பி இந்த மான்கள் எல்லாம் பெண்களை கண்டா என்ன ஆகும் பயந்து ஓடுவாங்க. ஆனா இந்த கலைக்கோட்டு மகாமுனிவர் அவருக்கு நடனம் தான் பிடிக்கும். எனக்கு அப்பவே ஒரு கடி போட்டுட்டு அதனால நடனம் ஆடக்கூடிய பெண்களை கண்டதும் அந்த கலைக்கோட்டு மகாமுனிவர் எதிர்த்து வருவாரு. அவரை அழைச்சிட்டு வா. அவ்வளவுதானே. அழகான பெண்கள் சபையில் 5-6 பேர் இருக்கத்தான் செய்றாங்க. இவர்களை விட்டு நடனமாட செய்து அந்த மாமுனிவரை அழைத்து வந்து விடுவோம். சரி அனுப்பி வை பாப்போம். அப்ப பெண்களே 4 பேர் இருக்காங்க. அவங்கள அழைச்சிடுறாரு. ஐயோ அந்த 4 பேர் இல்ல, அவங்கள ஆடத்துனா அடிச்சு போவாங்க. அடியே பாமா, அடியே ருக்கு, அடியே நீலா, அடியே பீலா, நீங்க எல்லாரும் போய் அழகான நடனத்தை ஆடி அழகான நடனத்தை ஆடி போய் அந்த கலைக்காட்டு மாமுனிவர் அங்க இருக்காரு. கலைக்கோட்டு மாமுனிவர் டிஸ்கோ டான்ஸர், கரகாட்டமா, குயிலாட்டமா, என்னாட்டம் நிறைய தெரியுமா? நிறைய தெரியும். அவர் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி ஆடுவாடி. எல்லாத்தையும் சேர்த்து எப்படி ஆடுவியோ தெரியாது. அவருடைய ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி ஆடி பாடி எப்படியோ நம்முடைய சபைக்கு அழைத்து வந்து விடு. அவ்வளவுதான் வேலை. என்று செல்வனுடைய நடனமாதர்கள் 1000 பேர்களும் கானகத்தில் வந்து நடனமாட அந்த கலைக்கோட்டு மகவனை கண்டுபிடித்து ஒரு கருப்பட்டி திங்க கொடுத்து அழைச்சிட்டு வந்தாங்க அயோத்தியாபுரிக்கு. அயோத்தியாபுரியிலே வந்ததும் அந்த கலைக்கோட்டு மகவனை அதாவது அயோத்தியாபுரியிலே புத்திரகாமேஷ் யாகத்தை செய்தார்கள். அந்த யாகம் செய்து கொண்டிருக்கின்ற போது யாகமான வளர்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி எப்படி வளர்ந்து பாருங்க. திருவேடே